Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம ரோஸ் மில்க் ஸ்லைம் தான் பண்ண போறோம். அதுக்காக ஒரு குட்டி டம்ளர் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா clear glue எடுத்துக்கிறேன். அந்த டம்ளர்ல ஒரு கால்வாசி அளவு clear glue இருக்கிற மாதிரி கொஞ்சம் glue எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த glue கூடயே கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதனால இன்னும் கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்து mix பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டா வந்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்துட்டு பாடி லோஷன் வந்து ஆட் பண்ண போறோம். நான் வந்து வாஸ்லின் பாடி லோஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு லோஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ரோஸ் மில்க் ஸ்லைம்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து டம்ளரில் எதுக்கு பண்ணுறேன்னா சரி கொஞ்சமாக அந்த ரோஸ் மில்க்லாம் டம்ளரில் தானே பண்ணுவோம், டம்ளரில் தானே இருக்கும் அப்படிங்கிறனால சும்மா கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு டம்ளரில் ட்ரை பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பவுலில் கூட பண்ணிக்கலாம் தான். நான் வந்து ஆக்டிவேட்டருக்காக முகி லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு முகி லிக்விட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். அது அவ்வளோவா வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்துட்டு நம்ம முகி லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லைம் வந்துட்டு நல்லா வந்துச்சு. பட் அந்த டம்ளர்லேயே வச்சுட்டு பண்ணும்போது ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனாலையுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜில்லட் ஃபோம் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, சும்மா அந்த பஃப்லியாக இருக்கணும் பார்க்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த கலருமே வந்துட்டு ரோஸ் மில்க்கு ஏற்ற மாதிரி கலர் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்துருச்சு. பார்க்குறதுக்குமே அப்படியே வந்து லிக்விட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விட் மாதிரி இல்லைனா பஃப்லி மாதிரி ஸ்லைம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முகி லிக்விட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு நமக்கு ஸ்லைம் ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. விளையாட கையில் வச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்கும்போது அந்த ஒட்டுறது வந்து இல்லை. ஸோ நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. விளையாடுறதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஃப்லி ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. நல்லா வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ கடையில் வாங்குற ஸ்லைமை விட ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு. சீரியஸாகவே முகி லிக்விடில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்லைம் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரோஸ் மில்க் ஸ்லைம் ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வேறு என்ன ஸ்லைம் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து கிராஃப்ட் வீடியோவும் ஸ்லைம் வீடியோ அண்ட் வந்து ரிவ்யூ வீடியோ, அப்புறம் மினியேச்சர் கிராஃப்ட் ஐடியாஸு, அதுக்கப்புறம் ஹோம்மேட் கிராஃப்ட் ஐடியாஸு, ஸ்கூல் கிட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே பாருங்கள், நம்ம வந்து அதே டம்ளரில் போட்டு வச்சாச்சு. இந்த ரோஸ் மில்க் ஸ்லைம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் நான் நிறைய ஹோம்மேட் ஸ்லைம் ஐடியாஸ் வந்துட்டு நம்ம ஃபன் மிக்சிங் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.